Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மணல் ஏற்றிச் சென்ற டிராக்டர் மோதி ஒருவர் உயிரிழந்த நிலையில் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வலசக்காடு மாதா கோயில் தெருவைச் சேர்ந்த பரிசுத்தநாதர் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது மணல் ஏற்றி சென்ற டிராக்டர் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் மோதியதில் பரிசுத்தநாதர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து திறனற்ற திமுகவின் ஏவல் துறை வெறும் வழக்கு மட்டும் பதிவு செய்துள்ளதாகவும் விபத்து ஏற்படுத்திய நபரை கைது செய்யவில்லை எனவும் உயிரிழந்தவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது அவர் இறப்புக்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே எத்தனை முறை இது மாதிரி ஓவர் ஸ்பீட் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. ஆனா அந்த வழியாக நிறைய பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் செல்ற வழி. இதை எத்தனையோ முறை நாங்க தெரிவிச்சோம், அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு சென்றோம், எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கல. இன்னைக்கு அதன் விளைவா ஒரு உயிரே தியாகம் போயிடுச்சு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஊதியூர் மலைக்கு செல்லும் வழித்தடத்தை தனியார் வெடிமருந்து நிறுவனம் ஒன்று ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு கீழ் ஊதியூர் காப்பு காட்டுக்கு செல்லும் அரசு புறம்போக்கு வழித்தடத்தை ராஜா எக்ஸ்ப்ளோசிவ் என்ற தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்து பொதுமக்கள் சென்று வராதவாறு தடுத்துள்ளது. கோயில்களும் மூலிகை மரங்களும் நிறைந்த பகுதியை தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்திருப்பதை ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆர்கே நகரில் செயல்பட்டு வரும் நகராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் கழிவறை உள்ளிட்ட போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் ஒரு கழிவறை மட்டுமே உள்ளதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாணவர்கள் சென்று வருகின்றனர். மேலும் நிதி பற்றாக்குறை காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்ட கழிவறை கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குணா குகையில் 2 தினங்களுக்கு முன்பு மலேசியா சுற்றுலா பயணியை பெண் வனத்துறை அதிகாரி தாக்கிய சம்பவத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. குணா குகைக்கு செல்ல வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள டிக்கெட் கவுண்டரில் நுழைவு டிக்கெட் எடுக்கும்போது மலேசியா சுற்றுலா பயணிகளுக்கும் வனத்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது பெண் வனத்துறை அதிகாரி 60 வயது மலேசியா பெண்ணை கன்னத்தில் அறைந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு தன்னை தாக்கிய பெண் வனத்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் செய்யாவிடில் தாங்கள் இனி இந்தியா வரமாட்டோம் என மலேசியா சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர்.